நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். கிரிக்கெட் ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு தெரியும், கேமில் வந்து 2 ஆஸ்பெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு, அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ். கிரிக்கெட் மட்டும் இல்லை, ஜென்ரலாக ஸ்போர்ட் லவர்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஏதாவது ஒரு ஸ்போர்ட் எடுத்துக்கோங்க, எந்த ஒரு ஸ்போர்ட் வேணால் எடுத்துக்கோங்க, எல்லா ஸ்போர்ட்லேயுமே வந்து இந்த ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கும். எதர் வந்து நீங்கள் அட்டாக் பண்ணலாம் ஆர் டிஃபெண்ட் பண்ணலாம். எப்போல்லாம் வந்து உங்களுக்கு சுச்சுவேஷன் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கோ, கண்டிஷன்ஸ் வந்து ஐடியலாக இருக்கோ, ஒரு செம்மையான ஒரு ஃபுல் டாஸ் பால் வருதோ, இல்லை வந்து ஆப்போனன்ட் ரொம்ப வீக்காக இருக்காங்க, ஆர் நான் வந்து ஆல்ரெடி நல்லா செட் ஆகிட்டேன், நல்லா ஃபார்மில் இருக்கேன் அப்படிங்கும்போது வந்து அட்டாக் பண்ணலாம். சுச்சுவேஷன்ஸ் ரொம்ப அன்ஃபேவரபுளாக இருக்குது, கண்டிஷன்ஸ் சாதகமாகவே இல்லை, ரொம்ப ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸாக இருக்குது, இல்லை ஆப்போனன்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஆர் உங்களுக்கு ஒரு சின்ன மைனர் இன்ஜுரி இருக்குது, அந்த மாதிரி டைம் வந்து நீங்கள் டிஃபென்ஸ் ஆடலாம். கரெக்டுங்களா? ஸோ அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லா கேமோட ஒரு 2 sides ஆஃப் த காயின் மாதிரி தான். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப் கூட வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கேம் தான். அண்ட் லைஃப்லேயும் வந்து அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ் அந்த 2 ஆப்ஷனுமே வந்து நம்ம ஈக்குவலாக யூஸ் பண்ணணும். பட் நம்மள நிறைய பேர் வந்து எப்போ பார்த்தாலும் அட்டாக் அட்டாக் அட்டாக். எனக்கு வந்து லைஃப்பில் ஒவ்வொரு டேயுமே செமையாக இருக்கணும், நான் ட்ரை பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் சக்ஸஸ் ஆகணும், எனக்கு வந்து எல்லாமே சூப்பராக அமையணும், ஒரு பேட் டே கூட வந்துடக்கூடாது, ஒரு சின்ன விஷயம் கூட தப்பாக நடந்துடக்கூடாது, நான்லாம் டிஃபென்ஸ்லாம் ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் பீப்புள் அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கும். அண்ட் இந்த டிஃபென்சிவ் மைண்ட் செட் வந்து நம்மள நிறைய பேருக்கு கிடையவே கிடையாதுங்க. ஸோ இந்த வாரம் நான் அந்த டாபிக் தான் பேச போகிறேன். இட் இஸ் ஓகே டு பிளே டிஃபென்ஸ் இன் லைஃப் அட் டைம்ஸ், ஆர் லைஃப்பில் அப்பப்போ டிஃபென்ஸ் ஆடி தான் ஆகணும், இதுவும் வந்து ஒரு நேச்சுரல் லா தான் அப்படின்னு தான் நான் பேச போகிறேன். ஸோ வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஸோ முதல் விஷயம் வந்து டிஃபென்ஸ்னா என்ன, வாட் இஸ் டிஃபென்ஸ்? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து எப்பெல்லாம் வந்து நமக்கு சுச்சுவேஷன்ஸ் ஃபேவரபுளாக இல்லை, ஆர் கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக இல்லை, எப்போ வந்து சரௌண்டிங் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அன்சர்டைனாக இருக்குது, எப்போ வந்து நிறைய விஷயங்கள் அன்பிரடிக்டபிளாக இருக்கும், அந்த மாதிரி டைமில் வந்து நம்மளோட லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணிக்கவோ இல்லை நம்மளோட விக்கெட்டை ப்ரொடெக்ட் பண்ணிக்கவோ நம்ம வந்து ஜென்ரலாக டிஃபென்ஸ் ஆடுவோம். கரெக்டுங்களா? அண்ட் லைஃப்பில் எதுக்காக டிஃபென்ஸ் ஆடணும், டிஃபென்ஸுக்கும் லைஃபுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் சொல்கிற இந்த பாயிண்ட்டை யோசிச்சு பாருங்க. ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஒரு செம பேட் டே இருக்குது, ஆர் ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே சீரியஸ் ஆஃப் ராங் திங்ஸ் நடந்துகிட்டே இருக்குது, நிறைய விஷயங்கள் தப்பாக நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் கூட இல்லை நான் டிஃபென்ஸ்லாம் ஆட மாட்டேன், நான் அட்டாக் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு நான் புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை ட்ரை பண்ண போகிறேன், நான் மறுபடியும் போயிட்டு வந்து இவங்ககிட்ட சண்டை போட போகிறேன், ஆர் ஆல்ரெடி ஒரு செம பேட் டே, அந்த பேட் டேல போயிட்டு கம்மனு தூங்காமல் நான் மறுபடியும் போயிட்டு வந்து இன்னொருத்தர்கிட்ட சண்டை போட போகிறேன், ஆர் என்னோட ஆல்ரெடி வந்து நமக்கு பேட் டேஸ்லாம் இருக்கும்போது வந்து எமோஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஹையாக இருக்கும், வில் நாட் பி அட் அவர் 100%. கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி டேல வந்து மறுபடியும் போயிட்டு இன்னொரு ஆர்குமெண்ட்குள்ளே போகாமல், ஆர் ஒரு பேட் டேல இல்லை ஒரு பேட் ஃபேஸில் வந்து ஒரு பெரிய டிசிஷன் எடுக்காமல் போகிறது, லைஃப் ஒரு பெரிய மூவ் பண்ணாமல் இருக்கிறது பேர் தான் வந்து நான் டிஃபென்ஸ்ன்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து கரெக்டான டைமில் டிஃபென்ஸ் ஆடுறது தான் சென்சிபிள். இதை வந்து நம்ம ஈகோயிஸ்டிக்காக பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. நான்லாம் வந்து டிஃபென்ஸ் ஆட மாட்டேன், நான்லாம் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன், நான் தான் எப்போவுமே ராஜா, நான் தான் எப்பவுமே டாப்ல இருப்பேன் அப்படின்லாம் கிடையாதுங்க. லைஃப் இஸ் சச் அ லெவலர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லெஜண்ட்ஸே சொல்லியிருக்காங்க. நீ எவ்வளோ பெரிய உயரத்துக்கே போனாலும் ஒரு நாள் ராட்டின மாதிரி நீ கீழே வரதான் போற, பட் கீழே இருக்கனையும் ஒரு நாள் மேலே போக தான் போற. ஸோ ஐ ரிப்பீட், லைஃப் இஸ் சச் அ லெவலர். சரிங்களா? ஸோ டிஃபென்ஸ் ஆடுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தப்பே கிடையாது. அண்ட் அட் டைம்ஸ் டிஃபென்ஸ் ஆடுறது தான் சென்சிபிளான விஷயம். அட்டாக் பண்ணிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் நமக்கு சுச்சுவேஷன் ஃபேவரபுளா இல்லாத டைம்ல ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல நிறைய சண்டைகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது வந்து ஒரு சின்ன கேப் எடுத்துக்கிறது, கொஞ்ச நாள் பேசாம இருக்கிறது, ஆர் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நமக்கு கரியர் வைஸ் நிறைய ட்ரை பண்ணிட்டோம், பேஷன் வைஸ் நிறைய ட்ரை பண்ணிட்டோம், நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்க டைம்ல வந்து ஒரு 6 மாசம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்காது, இதெல்லாம் தான் நான் லைஃப்ல டிஃபென்ஸ்ன்னு சொல்றேன். சரிங்களா? அண்ட் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, யூ கான்ட் கண்ட்ரோல் எவ்ரிதிங் இன் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. லைஃப்ல எல்லா விஷயங்களுமே வந்து நம்மளோட கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட லைஃப், நாம நாளைக்கு என்ன பண்ண போறோம், நாம என்ன கரியரை சூஸ் பண்ண போறோம், நம்ம யாரை வந்து பார்ட்னரா சூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறதெல்லாம் கண்ட்ரோலபிள்ஸ். சரிங்களா? பட் நம்மளோட கரண்ட் சிச்சுவேஷன் எந்த மாதிரி இருக்கு, நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட் எந்த மாதிரி இருக்கு, நம்மளோட ஹெல்த் எந்த மாதிரி இருக்கு, இதெல்லாம் வந்து அன்கண்ட்ரோலபிள்ஸ். ஓகேங்களா? ஸோ லைஃப்ல கண்ட்ரோலபிள்ஸ் அண்ட் அன்கண்ட்ரோலபிள்ஸ் ரெண்டுமே இருக்கு அப்படிங்கும்போது வந்து அட் டைம்ஸ் நம்ம லைஃப்ல வந்து டிஃபென்ஸ் ஆடுறது ஒன்றும் தப்பு இல்லைங்களே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட அப்ரோச் லைஃப்ல எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து a mix of both attack and defense. ஒரு குட் டே இருக்கு, ஒரு குட் ஃபேஸ் இருக்கா, இட்ஸ் ஓகே, ஒரு சில கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து நம்ம அட்டாக் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து கொஞ்சம் அன்ஃபேவரபிளான சிச்சுவேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது வந்து லைட்டா டிஃபெண்ட் பண்ணி ஆடலாம். சரிங்களா?
அண்ட் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டேர்ம் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் இருக்கு. அதுதான் வந்து பைட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பைடிங் டைம் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து, நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி சிச்சுவேஷன் ஃபேவரபுளா இல்லாத டைம்ல வந்து டிஃபென்ஸ் ஆடுங்கன்னு சொன்னேன். இதை நீங்க இப்படி கூட பார்க்கலாம், பைடிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். அதாவது வந்து நமக்கான டைமுக்காக வெயிட் பண்றது, லைஃபை வந்து ஒவ்வொரு நாளா கடந்து போறது, இல்ல ஒவ்வொரு வாரமா கடந்து போயிட்டு கண்டிஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கோ இல்ல சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கோ வெயிட் பண்றதுதான் வந்து பைடிங் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நமக்கு சிச்சுவேஷன் அன்ஃபேவரபுளா இருக்கலாம், கொஞ்சம் அன்சர்டனிட்டிஸ் நம்ம லைஃபை சரௌண்ட் பண்ணிருக்கலாம். பட் ஒரு 3 மாசம் கழிச்சு, ஒரு 6 மாசம் கழிச்சு சிச்சுவேஷன் ஃபேவரபுளா இருக்கலாம்ல, நம்மளோட ஸ்டேட் வேற மாதிரி இருக்கலாம்ல, நம்ம சுத்தி இருக்க விஷயங்கள் வேற மாதிரி இருக்கலாம்ல. ஸோ இந்த 3 மாசம் 6 மாசத்துல வந்து லைஃப்ல பெருசா எதுவும் பண்ணாம பைட் டைம் பண்ணலாம். சும்மா கேஷுவலா லைஃபை மினிமலிஸ்டிக்கா எடுத்துட்டு ஒன் டே அட் டைமா வாழ்ந்துட்டு பைட் டைம் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அண்ட் ஒரு நாள் நமக்கு ஏற்ற மாதிரி சிச்சுவேஷன் வரும், ஒரு நாள் ஒரு செம்ம ஃபுல் டாஸ் பால் வரும், ஒரு நாள் வந்து ஒரு செம்ம வீக் ஆப்போனன்ட் கிடைப்பாங்க, அண்ட் ஒரு நாள் அப்படியே நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்போம். அப்போ இறங்கி அடிப்போங்க. நம்மளை தடுக்க யார் இருக்கா, யாருனால நம்மளை தடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன். ஸோ இப்படி வாழ்றதுதான் வந்து சென்சிபிள். அதை விட்டுட்டு வந்து நான் எப்ப பார்த்தாலும் வந்து நான் அடிச்சுட்டே தான் இருப்பேன், நான் வந்து எல்லாத்துலயும் ஜெயிக்கணும் அப்படிங்கறது வந்து ஒரு இம்ப்ராக்டிக்கலான ஒரு தாட் தான், இம்ப்ராக்டிக்கலான ஒரு ட்ரீம் தான். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து டிஃபென்ஸை வந்து டிஃபென்ஸ்ன்னு பார்க்கணும் கூட அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் டிஃபென்ஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அட்டாக், அண்ட் சம்டைம்ஸ் பிளேயிங் டிஃபென்ஸ் டசன்ட் மீன் யூ ஆர் அ வீக் பர்சன். யூ ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம் டு அட்டாக். நீங்க டிஃபென்ஸ் ஆடுறதுனால வீக் ஆயிடுறது கிடையாது, நீங்க வீக் பர்சன் கிடையாது. அட்டாக் பண்றதுக்கான ரைட் டைம்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு கிளீஷேயான ஒரு டயலாக் இருக்குல்ல, புலி வந்து பதுங்கிறதே வந்து பாயறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ பெரிய புலியே வந்து அப்பப்போ பதுங்கி தான் பாயுது. ஸோ நாம லைஃப்ல எவ்ரி சிங்கிள் டே பாயணும், எவ்ரி சிங்கிள் ஆஸ்பெக்ட்ல பாயணும்னு அவசியம் கிடையாது. அப்பப்போ கொஞ்சம் பதுங்குவோம், பட் பதுங்கிறது வந்து பாயறதுக்காக தான், கரெக்டான டைமுக்காக வெயிட் பண்றதுக்காக தான், பைட் டைம் பண்றதுக்காக தான். சரிங்களா? ஸோ லைஃப்ல வந்து பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், பர்சிவரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், அக்செப்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், அண்ட் சர்டைன் லெவல் ஆஃப் பிலீஃப், மென்டல் ஸ்ட்ரென்த் எல்லாமே ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்தாதான் ஒரு குவாலிட்டியான லைஃப் வந்து அமையும், ஒரு குவாலிட்டியான ரொட்டீன் நமக்கு அமையும். சரிங்களா? பட் இதெல்லாம் வந்து நிறைய பேர் மென்ஷன் பண்ணி இதை பத்திலாம் நிறைய பேர் பேசி நான் கேட்டது கூட கிடையாது. லைஃப்க்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட்னா சொல்லிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் சொல்லுவாங்க, எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு சில ஜென்ரிக்கான திங்ஸ் சொல்லுவாங்க. பட் ஒரு சைக்காலஜி பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்க்கும்போது, ஒரு லைஃபோட குவாலிட்டி அசஸ் பண்ணும்போது வந்து நமக்கு இத்தனை விஷயங்களும் தேவைப்படுது. சரிங்களா? பட் இதெல்லாம் நமக்கு எப்படி கிடைக்கும்? த்ரூ எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் த்ரூ பேட் டைம்ஸ். நம்ம கோ த்ரூ பண்ற பேட் டைம்ஸ், நம்ம மீட் பண்ற ஒரு சில டாக்ஸிக் பீப்புள், நமக்கு வர ஒரு சில ஃபெயிலியர்ஸ் எல்லாம் தான் நமக்கு இந்த பர்சிவரன்ஸ், இந்த பேஷன்ஸ், இந்த பைட் டைம் பண்ற மென்டாலிட்டி எல்லாத்தையுமே நமக்கு கத்துக் கொடுக்கும். சரிங்களா? ஸோ லைஃப்ல எல்லாமே நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக் கொடுக்க தான் வருது. அண்ட் லைஃப்ல அட் டைம்ஸ் டிஃபென்ஸ் ஆடுறது ரொம்பவே அவசியம். ஸோ டிஃபென்ஸ் ஆடுங்க, ஹாப்பியா ஆடுங்க, தைரியமா ஆடுங்க. அண்ட் கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கான டைம் வரும், ஒரு நாள் கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளா இருக்கும், அண்ட் ஒரு நாள் உங்க லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறும். ஓகேங்களா? எல்லாரும் எப்பவும் ஹாப்பியா இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, லைஃப்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் எப்பவுமே முழு மனசா நம்புங்க, வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரன், இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. இந்த எபிசோட பத்தி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சு, ஒரு இதயத்தின் குரல் பத்தி நீங்க என்கிட்ட ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணும், ஏதாவது நீங்க என்கிட்ட பேசணும், ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க நான் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நவீன் விக்னேஸ்வர், NAVEENVIGNESHWAR. என்னோட இமெயில் ஐடி கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். என்னோட எபிசோட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இதயத்தின் குரலை ஃபாலோ பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். டாடா, பை பாய்.